சார் கூட நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தது 2000 கதை நேரம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, சிலவங்களுக்கு மறந்துருப்பீங்க. அவருடைய 53 கதைகளில் 33 நான் நடிச்சிருந்தேன். எனக்கு அவருடைய பேரனுக்கு ஆனா அவனா சொல்லி கொடுத்தாரு படத்தில். அந்த மாதிரி தான் எனக்கு சினிமா அவர் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது இல்லை இது பண்ணணும். ஆக்டிங்கை கூட எனக்கு ரியாக்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சார் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கேன், சண்டை கூட போட்டிருக்கேன். மறுபடியும் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வின் பண்ண மற்ற வின்னர்ஸ்க்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலுமகேந்திரா சாரோட தலைமுறைகள் படம் நேஷ்னல் அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி வருத்தமாகவும் இருக்குது. என்னென்னா அவர் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், அவர் இந்த படம் ஆரம்பித்த ப்ரெஸ் ஷோ இங்கே தான் நடந்தது. ப்ரெஸ் ஷோவாக இருக்கட்டும், ட்ரெய்லர், டீசர் எல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ எனர்ஜியாக அவங்ககிட்ட பேசினார், எல்லாமே பண்ணாருன்னு உங்களுக்கும் தெரியும். உணர்ச்சி வசமாகவும் பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இந்த படத்தை அவ்வளோ நேசித்து பண்ணார். ஸோ அவர் இல்லை, அதுதான் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்த பிறகு அந்த விருது வாங்குறது பேரன் தான் வாங்குவான். ஸோ ரியல் லைஃப்லையும் அது நடந்திருக்கு. அவர் இறந்த பிறகு அந்த பேரன் தான் போய் அவார்டு வாங்கினான். ஸோ அதை நடத்திட்டு போயிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு நெகிழ்வான ஒரு விஷயமா ரொம்ப இதாக இருந்தது எங்களுக்கு. நம்ம கிரியேட்டர்கள் வயசாயிடுச்சுன்னு சொல்லி நம்மளாம் ஒதுக்கி வச்சிடறோம். கிரியேட்டருக்கு என்றைக்குமே வயசு ஆகாது. அவங்க எப்போ வேணாலும் படம் எடுக்கலாம், எந்த வயசில் வேணாலும் படம் எடுக்கலான்னு நிரூபிச்சுட்டு போனவர் தான் பாலுமகேந்திரா சார். அவர் முடியும் அப்படின்னு நிரூபித்தார். அதுக்கு வயசெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்திட்டு போனார். ஸோ இந்த தலைமுறைகள் போன தலைமுறைகளை கௌரவிக்கணும், அதுதான் நான் சொல்கிறேன்.